தன் மீது கலங்கம் இருக்கிறது என்று நீதிமன்றம் சொன்ன பின்பாக மரியாதைக்குரிய அண்ணன் KN நேரு அவர்களே முன்வந்து வழக்கை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்திருக்க வேண்டும். அல்லது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் அவரை தற்காலிகமாக அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து வழக்கை நடத்துவதற்கு ஏதுவான நிலையை அவர்கள் உருவாக்கியிருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் பொது வாழ்க்கையில் தூய்மை நேர்மை என்று சொல்வதற்கு அர்த்தமற்று போய்விடும். திராவிட முன்னேற்றக் கழகம் 1967 ஆட்சிக்கு வந்த நாள் முதல் கலங்கம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அவர்கள் தந்ததே கிடையாது. அது இந்த ஆட்சியிலும் நிரூபிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலையை நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது. அது நிரூபிக்கப்பட முடியும் என்று நானும் நம்புகின்றேன். டெல்லியில் வைகோ இந்த வந்தே மாதரம் இதை புறக்கணிக்கிறோம். அது மதச்சார்பற்ற செக்குலரிசத்துக்கும் ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாக இருக்கும். வந்தே மாதரத்தை இது பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு வைகோ எதிர்ப்பு. வந்தே மாதம் சொல்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? அது செக்யூலரிசம், அதுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும். நிறைய செக்குலரிசம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் வாய் திறந்து பேசவே முடியாது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஜெய்ஹிந்த் செம்பராமன் பிள்ளையினுடைய படங்கள் அகற்றப்பட வேண்டும். ஜெய்ஹிந்த் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இழிவான வார்த்தைகள் என்று அறிவிக்கப்பட வேண்டும். வந்தே மாதரம் இழிவானது, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதி இழிவானது என்று பறைசாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வர வேண்டும். அது நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் தேசிய கீதம் உட்பட எதையும் பாட முடியாது. ஆகவே ஒரு தேசிய அடையாளம் எக்காரணத்தை கொண்டும் எந்த நிலையிலும் தமிழகத்தில் நுழையக்கூடாது என்கின்ற மனநிலையோடு இருக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்கள் இத்தனை வருஷமாக பாராளுமன்றத்தில் இருந்திருக்காரு. ஏன் இதை பற்றி பேசலை? பிஜேபியோட கூட்டணியில் பல தடவை இருந்திருக்காரு. 98, 99, 2001 பல தேர்தல்களில் அவர் இருந்திருக்காரு. அப்போல்லாம் ஏன் பேசலை? சேர்ந்த இடம் சரியில்லை என்று சொன்னால் சேர்ந்தவர்களும் கெட்டு போவார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த கன்று மற்ற என்ன இல்லாமல் உதாரணம் சொல்லுவாங்களே, அதை நான் சொல்ல விரும்பலை. சார், அதில் இந்த 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ரூபா பாதி இது எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தவறாக பயன்படுத்தி இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு பல தடவை சொல்லியாச்சுது. பிஜேபியுடைய சார்பில் சொல்லியாச்சுது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் சொல்லியாச்சுது. வெளிப்படையான அதுக்கான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டாச்சுது. இதற்கான ஒரு பதிலை இதுவரைக்கும் தமிழக அரசாங்கம் சொல்லவில்லை. ஏன் சொல்லலை? இது குறித்து கட்டாயமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கேள்வி எழுப்பியாக வேண்டும். இதற்காக போராடியாக வேண்டும். இந்த பணத்தை மீண்டும் எந்த நோக்கத்தோடு செலவிடப்பட வேண்டுமோ அந்த நோக்கத்திற்கு திருப்பி கொடுக்கப்பட்டாக வேண்டும். நேற்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதல்வரை சந்தித்து ஆட்சி சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு வர்றாரு திமுக தலைவர். அண்ணன் OPS அவர்கள் ஒரு முதிர்ந்த ஒரு தலைவர், ஒரு பண்பட்ட ஒரு தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் தவறு செய்யக்கூடாது, தவறு செய்ய மாட்டார் என்று நான் நம்புகின்றேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ இடங்களில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு? நீங்கள் ஒரு மூத்த தலைவர் இருக்கக்கூடிய எவ்வளோ இடங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234. எப்படி 100 யாரையும் கொடுக்க போறீங்க? யாரு? என்டிஏ
கொஞ்சம் சவுண்டு கம்மியானாலும் கூட அது வேறு மாதிரி போகும்.